என்கிட்ட இந்த ஒரு ட்ரெஷர் மேப் இருக்கு. போ பாப்போம். போமா வரேன். தைரியம் இருந்தா போ. Challenge accepted. நான் எல்லாம் கூட வர மாட்டேன். போ. ஓகே. இடத்த காலி பண்ணு. அந்த சைடு போனோம் ப்ரோ. அந்த இந்த நடு கடல் இந்த சைடு போனேன்னா கடலு பேசிடுவோம். கடலு போய் சேர்ந்துட்டு லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு ஐலாண்ட் வரும். அந்த ஐலாண்ட்ல தான் இருக்கு. சரி போய்க்கலாம். அப்படி பார்த்துட்டு தான் வந்தியா? போ போ, நீ அங்க போ. அங்க போன பிறகு உனக்கு தெரியும். போறேன். சரி இதாங்க ஃபர்ஸ்ட் வேலை. வெயிட் பண்ணுங்க. ட்ரெஷர் மேப் எடுத்து என்ன காமிக்கு அங்க என்ன தெரியுதுன்னு சொல்லு. ஓகேவா? A few moments later. இங்க மார்க் கலங்க. நான் உன்னை கொல்லட்டா? நான் உன்னை கொல்லட்டா? வேணாம்டா. ஏய் வேணாம்டா. எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா வேற சத்து விளையாடுவோமா? 1 hour later. அந்த மேப் கையில தானே கொண்டு போயிடுறேன். ஆமா. மேப்பையும் பார்த்து போப்பா. இந்த புள்ளி ஒரே இடத்துல நிக்குது, அதான் கேட்டேன். 3:28 a.m. காட். என்னாச்சு? கடல் உயிரினம் அடிச்சது. கடல் உயிரினம்? எந்த உயிரினம்? ரவுண்டா சென்னை. தப்பில்ல, அது கடல் உயிரினம். மேப் எப்படியா இருக்காது? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. என்னமோ பெரிய நேவிகேஷன் புடிங்க நினைச்சேன். அட்டாக் பண்ணிட்டல, போயிட்டு இருப்போம். எப்ப நீ உன்ன புதையல தேட விட்ட புதையல கண்டுபிடிச்சியா? எந்த புதையல்? ஒருத்தன புதையல தேட அனுப்பி விட்டுருக்கு. யாரா? படகுல போனா தெரியுமா அவன? எங்க புதையல தேட அனுப்பி விட்டுருக்கு. எனக்கு ஆரம்பம் இருக்குன்னா பாட்டம்லேயே தான் இருக்குது. நானும் குறை நான் அங்கேயும் சுற்றி போய்க்கேன். 1000 பிளாக் தள்ளி வந்தாச்சு. இன்னும் அது அங்கேயே தான் இருக்குது. 1000 பிளாக் போனியா? ஆமாம், 4 டைரக்ஷன் சுற்றி பார்த்தாச்சு. அது அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்குது. அவ்வளோ எல்லாம் போவாண்டாமே அதுக்கு. ஏடா சொல்லவே இல்ல. டைரக்ஷன் எல்லாம் போறியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமையை பிடிச்சு எடுத்துட்டு வர முடியுமா? ஆமையவா? ஆமை உனக்கு எனக்கு என்ன அடிச்சு வர முடியுமா கேட்டேன். ஆமை கறி பண்ண போறியா? இல்ல சொல்லு. பிடிச்சு வர முடியுமா முடியாதா? லிட்டர் போட்டு இழுத்தா ஆமை தானே உனக்கு வேணும். அது நீ தூரம் போகண்ட. நம்ம ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்ட்ல ஒரு எண்டுக்கு போ. அந்த எண்டுக்கு போனாலே உனக்கு ஆமை கிடைக்கும். லிட்டு யூஸ் ஆகல அதுக்கு. இது அது களத்துல லிட்டு சார மாட்டேங்கிறது. கேட்கல. லிட்டா? LEAD லிட்டு. லெட்டு அதை போட்டு எடுத்து பார்த்தா வரல. எதுக்கு இப்ப நீ லெட்டை போட்டு வரைச்ச? வரும்னு நினைச்சேன். லெட்டை போட்டு வரைச்சா ஆமை எப்படி வரும்? அவனுக்கு கயிறை வச்சு ஆமையை பிடிச்ச முடியலையா? அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஓகே ஓகே ஓகே. அதுக்கு பேர் லெட் தானே. அதான் லெட்னு. இல்ல இது லெட்னு இருந்தா அதான் லெட்னு. நீ லெட்னு சொன்ன உடனே நான் இந்த இது கிராவல் லெட் ஒன்று வருமே. ஓ அது ஃப்ளிண்ட் தானே? ஃப்ளிண்ட். நான் அதை நினைச்சிருந்தேன். லெட்டா? அது என்ன லெட்? லெட் நான் கட்டு. அதாவது எல்இடி சொன்னேன். நான் எல்இடி சொல்லிட்டு இருந்தேன். அது லெட் இல்ல, லீடு. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? நீ இன்னும் அந்த ட்ரெஸ்ஸரை கண்டுபிடிக்கல. தெரியாம 100 பிளாக்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் 100 1000 பிளாக்ஸ் தள்ளி போயிட்டேன். இப்பதான் மேப் எப்படி யூஸ் பண்ண கண்டுபிடிச்சேன். என்ன புதையல தாடி போறான்? என்ன புதையல? நான் வீட்டுல இருக்கிறது. அவன் வீட்டுல சும்மா இருந்தது எனக்கு பிடிக்கல. போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனை விரட்டி விட்டேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. என்ன புதையல வேலைக்கு அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாதான் அவன் சுத்திட்டு இருக்கான். ஓகே ஓகே. ஆமா, அது நடுக்கடல இருந்து சுத்தி தாடி கண்டுபிடிக்கட்டும். இப்பவே சொல்லிட்டு நீ அந்த ட்ரெஷர் எடுக்காத. நீ வீட்டுக்கே வரக்கூடாது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எப்படி வரலையா கண்டுபிடிச்சிட்டே எப்படி மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆமா, இப்போ நான் பாட்டம் லெஃப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். போட்டோல சுத்தி ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். The next day. அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அந்த அழகு அந்த அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு காமிக்க தான் அங்க போக சொன்னேன். நீ நிக்க இடத்துல நேத்து என்னெல்லாம் கூத்து நடந்ததுன்னு தெரியுமா? அந்த எக்ஸே கண்டம் துண்டமா வெட்டி காணுமே.
ஆமாம் எக்ஸா சுற்றி வெட்டி வச்சிருக்க போட்ட எக்ஸில் தான் நிற்கேன். நீ எவ்வளோ பார்க்க உள்ள போனோம்? கொஞ்சம் போனால் பதிலா யாருக்கு தெரியும்? நான் அது தெரியாம தானே அந்த இடம் ஃபுல்லா வெட்டி வச்சிருக்கேன். A few moments later. கதவை போட்டு வந்துரு. Here I come. செஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நான் உள்ள வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டேனே. நான் கண்டுபிடிச்சா நான் உள்ள வந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். நீ வீட்டுக்கு இங்க தூங்கு. இதுதான் ஸ்பாட். இந்த ஸ்பாட் நான் அதுக்கு என்ன இங்க கோல்டுல இது போட்டு வச்சிருக்கேன் பிளாக். பார்த்தல தெரிஞ்சு இப்ப ஏதோ ஒண்ணு கொல்ல போகுது. ஒன்னும் எதுவும் கொல்லாது. கலங்கி இப்ப தூங்கு, இல்லாட்டி மேல இருந்து வந்தானே தெரிய இப்படி ஏதாவது நடக்கும். சரிங்க சொன்னா பக்கி பெட்டை ஏங்கிட்ட போட்டு நான் உங்ககிட்ட மனக்கிட்ட தானே போட்டேன். அந்த தங்கத்துக்கிட்ட தானே போட்டேன். தங்கத்துக்கிட்ட போட்டேன், ஏங்கிட்ட போட்டேன், தங்கத்துக்கிட்ட போட்டேன். 1 hour later. அவருக்கு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரியும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஏன்னா ஃபோன் லேக் ஆகியோட நல்லா இருக்குது. என்ன இருக்குது? டெம்ப்ளேட் ஸ்மித்திங் டெம்ப்ளேட் கோஸ்ட் ஆர்மர். அது நேற்று எடுத்துட்டு அந்த ஸ்மித்தி டெம்ப்ளேட். காலைல போய் செரி கிரேவுக்கு போயிட்டு வரேன். அங்கே போய் இப்படி இந்த மேங்கூருக்கும் போனோம். மேங்கூர் இன்னும் 9000 பிளாக்கு போனோம். விடிஞ்சிடும். அப்போ சரி இதெல்லாம் எடுத்துட்டோம். வீட்டுக்குள்ள ரெண்டு பவுல அன்பிரேக்கிங் 3 ரெண்டு பவு இருக்கும். அந்த ரெண்டு அன்பிரேக்கிங் 3 பவையும் ஒரே பவாக்கு கூட மெண்டிங்கும் ஒரு பவு இருக்கும். மெண்டிங் போட முடிஞ்சனா போட்டுக்கோ, இல்லாட்டி அந்த ரெண்டு பவும் ஒரே பவாக்கு. அன்பிரேக்கிங் 3 தானே? ரெண்டு அன்பிரேக்கிங் 3 இருக்கும் பாரு. சாப்ளிங் கிடச்சதா என்ன? அப்பா அவ்வளோ சாப்ளிங் கிடந்தது வந்தது. சாப்ளிங் கிடச்சி நான் வந்துடுறேன். இன்னும் இங்கே ஒரு வேலையும் இல்லை. ஐயோ சோம்பி அடிச்சிடாது மழை வந்து கீழே வந்துடும். ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. மாடல் தான் தெரியும். குபுள் இருக்குது. பேரண்ட் ஸ்னோவில் இது இருக்குமே. இக்ளூ அதுதான் அந்த இக்ளூ தான். கோலு ஒரு V2 ஒரு கேட்டு இருக்கு. கேக்டஸ் கிடச்சிது. போட்டு எனக்கு பச்சை வாழை எடுத்துட்டு வந்துரு. இவ்வளவு ஓமை காடு எப்படியோ ஃபைனலி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஒரு பெருமூச்சு விட்டுக்கிறேன். நம்ம கிட்ட ஹோம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ஃபைனல் ஐ ரீச் ஹோமு. 3 மணி முடிஞ்சிச்சா? சூப்பர். செங்கல் இது வேறு சாமான் உள்ளது. நீ வளர் இல்லை ஒன்றாந்தேதி கொஞ்சம் நீ வளர் அவ்வளோதான். எனக்கு யாராச்சும் சோறு தர முடியல. நானே சோறு இல்லாமல் தான் ஊஞ்சி போய் இங்கே வந்தேன். வெயிட் பண்ண பாருங்க. முதல்ல நெத்தர் போட்டு வர மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். நெதர் போட்டு நான் ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். எங்கே இருக்கு ஐஸ் ஸ்பாட்ஸ் சொல்லுங்க. என்ன 950 அடுத்து ஐ மீன் 950 950ல பார்த்துட்டு பத்தல இடம் எவ்வளோ ரணகலமாக கிடக்குங்க.
அவுச். நாங்கோ சாப்பாடு நன்றி. ஸ்குவாட் இல்லையா அப்படின்னு பேர் வேண்டியதான் தெரிகிறதா? நான் கேரக்டர்ஸை வெட்டினா ஐஃபோனா? இல்லை கேரக்டர்ஸை வெட்டினா கேரக்டர்ஸே அது ஒன்று டிஸ்பான் பண்ணுது. கேரக்டர்ஸ் மேலே வைக்க வெட்டினா கீழே இருக்க கேரக்டர்ஸில் பட்டா அது டிஸ்பான் ஆகுது. ஆமா, கேரக்டர்ஸ்ல பட்ட உடனே டிஸ்பான் ஆகுது. ஓ அப்படியா விஷயம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.